எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாயில்டு எக் வேணாமா, எக் கிரேவி பண்ணி கொடுங்கன்னு பாப்பா மார்னிங்கே சொல்லிட்டா. அதனால கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ, கொத்தமல்லி எல்லாம் போட்டு லெஸ் ஆயிலில் ஒரு எக் கிரேவி பண்ணியாச்சு. நானும் எதுக்கு ஓகே சொன்னேன் தெரியுமா? பிகாஸ் மெயின் டிஷ் அப்படி. இன்னைக்கு மெயின் டிஷ் இவன் தான், பழைய சாதம். ஆக்சுவலாக நாங்கள் எஸ்டர்டேவே டிசைட் பண்ணியாச்சு. பழைய சாதம்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது தான் பழைய சாதம். இது அப்படி கிடையாது, இது ப்ரீ பிளான்டு பழைய சாதம். நாங்கள் எஸ்டர்டேவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரைஸ் வச்சு நாளைக்கு பழைய சாதம் சாப்பிடலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. அதனால நேற்று எக்ஸ்ட்ரா ரைஸ் வச்சாச்சு. மார்னிங் அவரே சீக்கிரமா 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சதுல தயிர் உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டாரு. ஏன்னா அப்பதான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சாஷுமா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு எந்த ஃபுட்ல நீங்க கேர்டு ஆட் பண்ணாலே அவங்க சாப்பிடுவாங்க. அதனால மேடம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. சம்மருக்கு அதுக்கும் சாதத்துல கையை வச்சோன்னே அவ்வளோ சில்லுன்னு இருக்குதுங்க. எனக்கு கொஞ்சம் எக் வெடி, நான் ஒரு வாய் சாப்பிட்றேன் வீடியோக்காகன்னு சொன்னேன். பட் வைக்கவே இல்லை, காதலே வாங்கல. அவள் பிஸியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஒரு பீஸ் வச்சா, நான் எடுத்து ஒரு வாய் வச்சேன் பாருங்க. ரியலாவே சொல்றேன், அவ்வளோ டேஸ்டா இருந்தது. இந்த சம்மருக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடும் போது ரியலாவே அப்படியே ஒரு ஹாப்பியா இருக்கு. லிக்விட் ஃபுட்டா எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. லஞ்சுக்கு வந்து நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணியிருந்தோம். நேத்தியே மஷ்ரூம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டார் ஹஸ்பண்ட். நம்ம அதுல தான் மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தோம். பாஸ்மதி ரைஸ் தான் போட்டு பண்ணியிருந்தேங்க. ஃபிஷ் வந்து மார்னிங்கே மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன். நேற்று வாங்கிட்டு வச்சிருந்தாரு ஃபிஷ், அதை ஃப்ரீசர்ல வச்சிருந்தோம். அதை எடுத்து மார்னிங்கே மேரினேஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுங்கம்மான்னு சொன்னா, இந்த ஃபிஷ் மசாலாவை எடுத்து அதுவே போட்டு அதே எண்ணெயிலேயே கொஞ்சம் ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன். ரொம்ப வந்து ஆயில் போட்டுக்கல. அப்புறம் மாங்காய் எப்படி ரெகுலரா மாங்காய் சாப்பிட்டு இருக்கோம் இந்த சீசனுக்கு. தென் ஃபைனலா தயிர் பச்சடி இல்லாம பிரியாணி எப்படி கம்ப்ளீட் ஆகும், கொஞ்சம் தயிர் பச்சடியும் வச்சிருந்தேன். இதுதாங்க என்னோட லஞ்ச் பிளேட்டு. இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு லஞ்ச் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு மாதிரி டேஸ்ட்டாக, அட் த சேம் டைம் சட்டிலாக. நான் வந்து இந்த மஷ்ரூம் பிரியாணியில் ரொம்ப மசாலாலாம் போடலை, ஆனாலும் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. இந்த சம்மருக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப காரமாக சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு எப்படி? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.